பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயம். பிள்ளைகளை நீங்க வளர்க்கிற பொழுது இந்த ஈமானி அறிவோடு ஒழுங்கா வளர்த்தாலே இந்த ஒழுக்கம் பெரும்பாலும் சீராகிரும். இதுல கொஞ்சம் பலவீனம் இருந்தா இதுல நீங்க கவனம் செலுத்தணும், முக்கியமா கவனம் செலுத்தணும். என்ன, பிள்ளைகளினுடைய தனி மனித ஒழுக்கம் இருக்கிறது. பிள்ளை எப்படி அந்த பிள்ளையினுடைய நண்பர்கள் யார், யாரோட பழகிறார் பாருங்க. பிள்ளைகளுடைய பாவனை இன்று ஸ்கூல்லையே அல்லாஹ் பாதுகாத்த பிள்ளைகளை தவிர அந்த ட்ரக்ஸ், மதுபானம், இதுக்கு போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். ஸ்கூலுக்கு தான் போறாங்க, இன்டர்வல் டைம்ல வாயில் ஏதோ வச்சுக்கொள்றாங்க. அன்புக்குரிய சோர்களே, பாடம் நடத்திட்டு வாயில் ஏதோ இருக்குது. எவ்வளோ ஒரு பாரதூரமான ஒரு நிலை. இந்த மதுபானம் சம்பந்தமாக அதை எடுத்தால் உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக ஏற்படுற பாதிப்புகள் அது விவரமாக பேசப்படணும். அவருடைய அந்த சிறு பிராயத்திலே ஆண்மை தன்மை இழந்து விடுவார், அவருடைய நினைவாற்றலை இழந்து விடுவார், அவருடைய அந்த நேர்த்தியான சிந்தனை இழந்து விடுவார், அவருடைய மன உறுதியை இழந்து விடுவார். அந்த பாவம் மட்டுமல்ல, அவருடைய ஆயுளில் அவர் தன்னைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தற்கொலை செய்து கொள்கிறார். மதுபானம் பாவிக்கிறவங்க யாருண்டா, அது சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், சுருட்டாக இருக்கலாம், அல்லது புகையிலையாக இருக்கலாம், அல்லது தூளாக இருக்கலாம், வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு அப்படி சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே ஹராம். சில சகோதரிகள், தாய்மார்கள் அல்லது வயசான பொம்பளைகள் நினைச்சிருவாங்க, என்னடா வெத்திலை போடுறதெல்லாம் பரவாயில்லைண்டு. வெத்திலையில் நீங்கள் சுண்ணாம்பு போட்டு அதே மாதிரி போயில போட்டு வெத்திலை பயன்படுத்தினால் அது ஹராம், கூடாது. எதெல்லாம் உடம்புக்கு அதாவது தீங்கு இழைக்குமோ அதெல்லாம் கூடாது. உங்களை லா துல்கு பிஐதிக்கும் இல்ல தஹலுகா, உங்களை நீங்கள் அழிவின் பக்கம் போட்டுக் கொள்ளாதீங்க. மா அஸ்கர கலீலு வ கஸீரு ஹராம், கொஞ்சம் போதை ஏற்படுத்தினால் கூட போதை ஏற்படுத்தினால் ஹராம். பிள்ளைகளை பாருங்க, பிள்ளை என்ன எதுக்கு அடிமையாகுது? சிகரெட் குடிக்குதா, பீடி குடிக்குதா, அல்லது ஏதாவது புகையிலை பாவனை வச்சிருக்குதா, அல்லது தூளாக்கி அதை வாயில வைக்கிறாங்களா, அல்லது மூக்குத்தூள் போடுறாங்களா, எல்லாமே கூடாது, ஹராம். சிறு பிள்ளைகள். ஆனா இதுக்கு பெற்றோர்கள் முன்னுதாரணமாக இருக்கணும். வாப்பா பீடி குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு நீ குடிக்காதன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளலாது. அது எப்படி பிள்ளை ஏற்றுக்கொள்வார்? வாப்பாவை முன்மாதிரி எடுக்கிற பிள்ளை வாப்பா செய்யறது நல்லதுன்னு நினைச்சு தான் பிள்ளையும் செய்ய ஆரம்பிக்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மதுபானம் விற்பது ஹராம், வாங்குவது ஹராம், குடிப்பது ஹராம், அதுக்கு உதவி செய்வது ஹராம், எல்லாம் ஹராம். நீங்க எந்த கடையில பீடி சிகரெட் விற்கப்படுதோ அது ஹராம், அந்த பணம் ஹராம். அதுல நீங்க அதை வச்சு கொண்டு நீங்க துவா கேட்டா உங்களோட துவா கபூல் ஆகாது, உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்குது. மதுபானம், அது பீடி வித்தாலும் சரி, சிகரெட் வித்தாலும் சரி, அது ஹோட்டல்ல வித்தாலும் சரி, சில்லறை கடையில் வித்தாலும் சரி, அல்லது ரகசியமா வீட்டில் வச்சு வித்தாலும் சரி, எல்லாமே ஹராம். குடிக்கிறது பாவிக்கிறது மட்டுமல்ல, விற்கிறது ஹராம். எனவே அந்த ஹராமான சம்பாத்தியத்தில் பிள்ளைகளை வளர்த்தால், ஆனா பிள்ளைகள் எல்லா இடத்துல தப்பிடுவாங்க, நீங்க எல்லா இடத்துல பதில் சொல்லணும். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே இந்த மதுப்பாவனைக்கு அடிமையாகிவிடக்கூடாது. பிள்ளைகளுடைய விஷயத்துல இதை கண்ணும் கருத்துமா பெற்றோர் பாருங்க. அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கை பாருங்க. எப்பொழுதும் பிள்ளை தனிமையை விரும்புதா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எப்பொழுதும் பிள்ளை அதிகமா கோவப்படுதா நீங்க பிள்ளைய கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாப்பா அம்மாவோட சண்டை பிடிக்குதா பிள்ளைய கொஞ்சம் பாருங்க. பிள்ளையினுடைய நடத்தையில மாற்றம் தெரியுது, 1 மணி 2 மணி தூக்கம் இல்லையா பாருங்க. அதே மாதிரி இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகிற மாதிரி இந்த மொபைல் கேமும் ஒரு வகையான ட்ரக்ஸ் தான். அதுவும் ஒரு வகையான அவர்களுக்கு ஏற்படுற மிகப்பெரிய ஒரு நோய். இன்றைக்கு இருக்கக்கூடிய கேம்ஸ்கள் எனக்கு பேர் தெரியாது, அதற்கு அடிமையாகுனா அப்படியே அந்த இடத்திலே இருந்துருவாங்க, அசைய மாட்டாங்க. அவங்களுக்கு அதை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியே போறது கஷ்டமாயிருக்கும். பாத்ரூம் போக மாட்டாங்க, டாய்லெட் போக மாட்டாங்க. சில இடங்கள் அதே இடத்துல 15 வயசு புள்ள டாய்லெட் போகுது, ஒன்றுக்கு போகுது. ஏன்னா அவனுக்கே தெரியாது நான் எந்த நிலையில இருக்கிறேன். அதெல்லாம் அந்த போனை பறிச்சா 2 நாள் இருக்க மாட்டான், மேலேந்து பாஞ்சு தற்கொலை செய்யறான். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. மொபைல் வாங்கி கொடுக்காம கேம் விளையாட உம்மா உடையில வாப்பா உடையிலன்னு சொல்லி உம்மா வாப்பாவை கொலை செய்த வரலாறும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, பிள்ளைகளுடைய விஷயத்துல இது ஆரம்பத்துல 2 hour 1 hour தான். அது ஆரம்பம் எல்லாமே அப்படிதான். ஆரம்பத்துல ஒரு hour சிகரெட் குடிக்கிறார், 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒண்ணுமே நடக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு செக் பண்ணி பார்த்தா விளங்கும் அவருக்கு என்ன நடந்துருக்கீங்க. அப்படித்தான் எல்லாமே ஆரம்பத்துல எல்லாம் ஒன்றுமே இருக்காது. பழகிற பொழுது அது கொஞ்சம் நாளடைவில் தான் நம்முடைய எஃபெக்ட் விளைவை காட்டும். அது போன்றுதான் அன்புக்குரிய சகோதரிகளை பிள்ளைகளுக்கு இந்த கேம்ல ஏற்படுற ஒரு அலாதியான பிரியம், இது அப்படியே முத்தி 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 யாரையாவது கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, இதை விளையாடணும்ன்ற எண்ணம் வந்துடும். எனவே இது ஒரு வகையான உளவியல் சார்ந்த டிஸ்ஆர்டர், ஒரு பெரிய ஒரு நடத்தை பிறழ்வு. இதுக்கு ஆளாகிவிட்டால் அவன் என்ன செய்வான் அவனுக்கே தெரியாது. எனவே இந்த விஷயம் குறிப்பாக மதுபானம், இந்த விஷயத்துல நீங்க கவனமா பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளும் கவனமாயிருங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வேணுமெண்டா, நல்ல பிள்ளைகளா வரணுமெண்டா மதுபானத்தை தொட்டு விடாதீர்கள்.
மதுபான பாவனைக்குள்ள சென்று விடாதீர்கள். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, உங்களோட நண்பர்கள்ல 10 பேர் செஞ்சாலும் சரி, நீங்க தடுக்க முயற்சி செய்யுங்க. தடுத்து நீங்களும் கெட்டு போயிடாதீங்க. அவங்களோட சேர்ந்து தடுக்க முயற்சி சொல்லி பாருங்க, கேட்கலையா ஒதுங்கிருங்க. நீங்க சேர்ந்தீங்கன்னா 3வது நாள் நீங்களும் பழகிடுவீங்க. எனவே தீய நண்பர்களோடு நீங்க சேர்ந்தீங்கண்டா உங்களை அவர்கள் தீயவர்களாக ஆக்கி விடுவார்கள். அப்படி ஆக்காவிட்டாலும் அந்த தீமையை நீங்க வெறுத்து கொண்டிருப்பீங்க. வெறுக்காம ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு உங்களை ஆக்கிடுவாங்க. முதலாவது நாள் அம்மா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்குவாங்க. 2வது நாள் வானா வானா அப்படிங்குவாங்க. 3வது நாள் நீங்க செஞ்சு தொலைங்கடா நான் அப்படி இருப்பேங்குவாங்க. 4வது நாள் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. 5வது நாளோட அவர் அதை ஏற்றுக்கொள்ற நிலைக்கு வருவார். 8வது நாள் சரி எனக்கும் தாங்கன்ற நிலைக்கு வருவார். 10வது நாள் அவர் அவர்களை போன்று மாற்றப்படுவார். தீய நண்பர்களோடு இருக்கிற சகவாசம் இருக்கிறதே உங்களை நாளடைவில் கெட்டவர்களாக மாற்றிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி, இந்த விடயத்தில் நாம் கவனமாக அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும்.